கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது பவுலின் போராட்டங்களை குறித்து நாம் பார்த்தோம். எக்கச்சக்கமாக சிக்கிக்கொண்ட பவுல், அவனுடைய பிடிவாதத்தினாலே அவன் மாட்டிக்கொண்டான் என்று கடந்த தடவை நாம் சிந்தித்தோம். என்ன பிடிவாதம்? எருசலேமுக்கு போக வேண்டும். பின்னர் அங்கே போய் சிக்கலிலே சிக்கிக்கொண்டான். தேவாலயத்திற்கு போய் 4 பேர் சுத்திகரிப்புக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலேயே செலவு செய்து இப்படியாக விசுவாசியாக வாழ்ந்த அவன், கிறிஸ்தவனாக ஜீவித்த அவன், சீஷனாகி அவன், அப்போஸ்தலனாகி அவன் எதை புறக்கணித்தானோ, யூத மதம், யூத நியாயப்பிரமாணம், யூத ஒழுங்குமுறைகள், யூத ஆசாரங்கள், இதையெல்லாம் புறக்கணித்து விசுவாசத்திற்கு அவன் வலிமையுட்டி விசுவாசத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தவன் வாழ்ந்தானோ, அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு மீண்டும் யூதனாக இருந்த அவன் கிறிஸ்தவனாக மாறினானே. கிறிஸ்தவனாக இருந்த அவன் யூதனாக மாறக்கூடிய அளவிலே பலவிதமான காரியங்களை செய்து அவன் சிக்கிக்கொண்டான் யூத வைராக்கியமுள்ள மக்களிடத்தில் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அவனை பிடித்து இழுத்து கொண்டு போய் அதிகாரிகளிடத்தில் ஒப்பு கொடுத்ததாக பார்க்கிறோம். இப்பொழுது 24ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். 24ஆம் அதிகாரத்திலே அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் அமலுக்கு கொண்டு வரப்படுகின்றன. மீண்டும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பவுல் நிற்பதாக இந்த 24ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலே பார்ப்போம். 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பரோடும் தெர்த்துல் என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான். நியாய சாதுரி, வக்கீல். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள், பிராது குற்றஞ்சாட்டினார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம். யாரெல்லாம் போயிருக்காங்க? பிரதான ஆசாரியனாகிய அனனியா, மூப்பர்கள், தெர்த்துல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வக்கீல், 3 பேர் போய் தேசாதிபதியினிடத்திலே, யார் அந்த தேசாதிபதி? பேலிக்ஸ் என்று சொல்லி நாம் வாசிக்க இருக்கிறோம். 2ஆம் வசனத்திலே அவன் அழைக்கப்பட்ட போது, எவன்? பவுல் அழைக்கப்பட்ட போது தெர்த்துல் குற்றஞ்சாட்ட தொடங்கி. 3ஆம் வசனம், கனம் பொருந்திய பேலிக்ஸே. நல்ல முகஸ்துதி, நல்ல ஆரம்பம், நல்ல அமைதியான ஒரு ஆரம்பம் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆள் பேலிக்ஸ் எந்த அளவுக்கு அவன் அவமானமான ஒரு மனுஷன் என்பதை போக பார்ப்போம். சரி, முகஸ்துதியோடு, பாராட்டு என்று ஒருவேளை அவன் நினைத்து கொள்ளலாம். முகஸ்துதியோடு அவன் வசனத்தை ஆரம்பிப்பதாக பார்க்கிறோம். கனம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும், உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். சரியான முகஸ்துதி பண்ணுகிறவன் அவனுடைய அயலானுடைய கால்களுக்கு வலையை விரிக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக வலையை விரித்து தங்களுடைய காரியங்களை சொல்ல தலைப்பட்டதாக
3ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம், உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்லுவதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவன் என்ன கடவுளா? பிரார்த்திக்கிறேன், சாதாரண மனுஷன் தானே. 5ஆம் வசனம் என்னவென்றால், இந்த மனுஷன், எந்த மனுஷன்? பவுல். இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாயும் நசரேயருடைய மத பேதத்திற்கு முதலாளியாகவும் இருக்கிறதாக கண்டறிந்தோம். 3 குற்றச்சாட்டுகள் பாருங்கள். முதலாவதாக அவனை பற்றிய குற்றச்சாட்டு கொள்ளை நோய், இந்த ஆள். 2ஆவதாக அரசாங்கத்தை பற்றிய குற்றச்சாட்டு கலகம் பண்ணக்கூடியவன். 3ஆவதாக ஆலயத்தை பற்றிய அறநெறிகளை பற்றிய குற்றச்சாட்டு நசரேயருடைய மதபேதத்திற்கு முதலாளியாகவும் இருக்கிறது என்று கண்டறிந்தோம். அடுத்த வசனம், இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயந்திருக்க மனதாய் இருந்தோம். அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றச்சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளை இட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். குற்றச்சாட்டுகள். முதலாவதாக பவுலுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முதல் 9 வசனங்களிலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம், யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தம்தான் என்றார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைதான் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு அந்த குற்றச்சாட்டுகளை ஆதரித்ததாக அவர்களை குறித்து பார்க்கிறோம். குற்றச்சாட்டுகள் முக்கியமாக 3. முதலாவதாக அவனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்ன? இந்த ஆள் ஒரு கொள்ளை நோய், இவனை தீர்த்தே ஆக வேண்டும். 2ஆவதாக அரசியல் குற்றச்சாட்டுகள், இவன் கலகம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன், இப்படியே விட்டு வைத்தால் இவன் நாளைக்கு இவன் ரோமாபுரி அரசாங்கத்திற்கு இவன் எதிரியாக மாறிவிடக்கூடும். 3ஆவதாக ஆலயத்தை பற்றிய குற்றச்சாட்டு, இவன் தேவாலயத்திற்கு விரோதமாக வந்தவன், தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினவன் என்று சொல்லி அவன் மேல் குற்றச்சாட்டு புரிந்ததாக அவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு குற்றச்சாட்டும் சரியான குற்றச்சாட்டு அல்ல. அவர்கள் என்னதான் யதார்த்தந்தான் என்று சொன்னாலும் சரியான குற்றச்சாட்டுகள் அல்ல, பிழையானவை, பேதமை மிகுந்தவை. சரி, முதல் குற்றச்சாட்டு என்ன? அவனை குற்றச்சாட்டினார்கள். இட் வாஸ் அ பர்சனல் அக்யூசேஷன். அவனுக்கு எதிரான தனிப்பட்ட அவனுக்கு எதிராக குற்றஞ்சாட்டினார்கள். கொள்ளை நோய் என்று கூறினார்கள். பவுல் எங்கெங்கெல்லாம் சென்றானோ அங்கே ஒன்று எழுப்புதல் இருக்கும் அல்லது எதிர்ப்பு இருக்கும். இங்கே எழுப்புதல் அல்ல, எதிர்ப்பு இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதே போன்ற குற்றச்சாட்டுகள் இயேசுவானவருக்கு எதிராகவும் இருந்தன என்று சொல்லி லூக்கா 23ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் காண்கிறோம். முதலாவதாக அவனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், 2ஆவதாக அரசியலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள். இந்த மனுஷனை இப்படி விட்டு வைத்தால், இப்போ யூத மதத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான், நாளைக்கு அரசாங்கத்திற்கு விரோதமாகவே இவன் கலகம் பண்ணுவான் என்று குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். இயேசுவின் வழிவந்தவன், எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். பிலாத்து கேட்டானே, இதற்கு முந்திய தேசாதிபதிகளிலே ஒருவன், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். பிலாத்து நீ என்று சொன்னான். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீர் சொல்லுகிறபடிதான் என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் அவன் மரியாதை குறைவாக பேசுகிறான். நீ, ஆண்டவர் சொல்கிறார் மரியாதையோடு நீர். ஆண்டவரிடமிருந்து மரியாதைக்குரிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். நம்மை குற்றஞ்சாட்டுகிறவர்கள், நமக்கு எதிராக நிற்கிறவர்கள், நம்மை எதிர்த்து போராடுகிறவர்கள், அவர்களோடு மரியாதையோடும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நாம் நடந்து கொள்வது நல்லது என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம். இவன் அரசியல் விரோதி என்று சொல்லி பவுலை குறித்து அனாவசியமாக குற்றஞ்சாட்டினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர்களுக்கு அநேக கடவுள்கள் இருந்தார்கள். யூபித்தர் என்று ஒரு தெய்வம், வீனஸ் என்று ஒரு தெய்வம், இப்படி ஏகப்பட்ட கடவுள்கள். அதில் முக்கியமாக அவர்கள் சீசரை, ரோம ராயனை, சக்கரவர்த்தியை அவர்கள் வழங்கினார்கள். பாக்ஸ் ரோமனா என்று அழைத்தார்கள். ரோம அரசாங்கத்திலே சமாதானம் வேண்டும் என்று கருதி அவர்கள் தங்கள் தெய்வங்களை அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் மற்ற மதத்தினருக்கும் அவர்கள் விடுதலை கொடுத்து வாழ்ந்தார்கள். ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் என்று சொல்வார்களே, மத சுதந்திரம் மற்றவர்களுக்கும் கொடுத்து வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மையாகும். பவுல் இயேசுவை குறித்து பிரசங்கித்தான், ஆண்டவரை கர்த்தர் என்று அறிவித்தான் என்று சொல்லி வேதத்திலே முந்தைய பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். இவர்களோ அனாவசியமாக அவன் அரசியல்
அனாவசியமாக அவன் அரசாங்கத்துக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணுகிறவன் என்பதை சுட்டி காட்டினார்கள், தப்பாக சொன்னார்கள். மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன? முதலாவதாக அவனுக்கு எதிராக, இரண்டாவதாக அரசாங்கத்துக்கு எதிராக, மூன்றாவதாக ஆலயத்திற்கு எதிராக. ஆலயத்திற்கு எதிராகவும் என்று பார்க்கிறோம். 6ஆம் வசனம் மீண்டும், இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாய் இருந்தோம் என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்தவில்லையே, அவன் ஆலயத்தை மதித்து மகிமைப்படுத்தி அங்கே ஆலயத்தில் போய் என்னென்ன காரியங்கள் நசரேய விரத பிரமாணத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, மத சார்புள்ள காரியங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் தான் அங்கே செய்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆலயத்தில் யாரிடத்திலும் அவன் சாட்சி சொல்லவில்லையே, யாரிடத்திலும் சுவிசேஷம் சொல்லவில்லையே, அங்கே அவன் பிரசங்கம் பண்ணவில்லையே என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆக ஆலயத்திற்கு எதிராகவும் அவன் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏறக்குறைய யூதர்களுடைய மத சார்புள்ளதாக இருந்தது. அதற்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. எனவே நீதிபதிகளும் மற்ற அதிகாரிகளும் குழப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக முதலாவதாக குற்றச்சாட்டுகள், குறிப்பாக 3. இரண்டாவதாக குறைவற்ற பதில்கள். பதில் சொல்லுகிறான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். 10ஆம் வசனம் முதல் பாருங்கள், 10 முதல் 21 வரை பெரிய வசன தொகுப்பு. சில வசனங்களை நான் வாசிப்போம், சில வசனங்களுக்குள்ள காரியங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், சரியா? அதை 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 24 10 முதலாக பவுலின் பதில்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்கிறேன். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் தொழுது கொள்ள போனேன், ஆலயத்துக்கு எதிராக போகவில்லை, தொழுது கொள்ளும்படி போனேன். இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் எண்ணினதையும் நான் ஜப ஆலயங்களிலாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. கலகம் எழுப்பவில்லை. ஆலயத்திற்கு விரோதமாகவோ அரசாங்கத்துக்கு விரோதமாகவோ கலகம் எழுப்பவில்லை. ஆமா, 2 ஆலயங்களை குறித்து அங்கே பார்க்கிறோமே, பாருங்கள் மீண்டும் 12ஆம் வசனம். தேவாலயம், தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜபாலயங்களிலும், ஜப ஆலயம் ஒரே ஒரு தேவாலயம், டெம்பிள், பல ஜபாலயங்கள், சினகாக்ஸ், இங்கே எல்லாம் நான் எங்கேயும் போய் தர்க்கம் பண்ணினதோ விவாதித்ததோ கலகம் பண்ணினதோ இல்லை என்று அவன் சொல்லுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, இந்த ஜப ஆலயம் அதை கட்டாண்டவர் சொன்னார, அது எப்பொழுது உதித்தது, அது எப்பொழுது உற்பத்தியானது? கர்த்தர் பாபிலோனியரை ஏவி விட்டு எருசலேம் தேவாலயத்தை அழித்தார். எருசலேமுக்கு அவர்களை எல்லாம் சிறைபிடித்து 70 வருஷம் பாபிலோனில் வைத்து அவர்களை தண்டித்தார். எருசலேமில் ஆலயம் என்ன ஆயிற்று? ஆலயம் போச்சு, அலங்கம் இடிக்கப்பட்டது, ஆராதனை கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே குட்டிச்சுவராக காணப்பட்டது. அந்த சூழ்நிலையிலே பக்தி வைராக்கியம் உள்ள யூதர்கள் அங்கே பாபிலோனிலே இருந்தார்களே, யாரால அவங்க? ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை உங்களிடத்தில் சொல்லட்டுமா? தானியேல் உங்களுக்கு தெரியுமே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உங்களுக்கு தெரியுமே, எஸ்தர் உங்களுக்கு தெரியுமே, மொர்தெகாய் உங்களுக்கு தெரியுமே. பக்தி உள்ளவர்கள் அங்கே இருந்தார்கள். எங்கே போய் ஆண்டவரை வழிபடுவார்கள்? வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை. எனவே இது வரலாறு. என்ன வரலாறு? அவர்களே ஜபம் பண்ண ஆரம்பித்தார்கள், கூடி கூடி ஜபம் பண்ண ஆரம்பித்தார்கள், ஜபக்குழுக்களை உருவாக்கினார்கள். அந்த ஜபக்குழு 70 வருஷம் கழித்து விடுதலை பெற்று எருசலேமுக்கு வந்த பொழுது வழிபடுவதற்கு அங்கே வாய்ப்பில்லை. பாபிலோனில் இருந்து ஜபக்குழுவாக சிலர் வந்தார்களே, அவர்கள் ஆராதனைகளை தனிப்பட்ட அளவிலே வீடுகளிலே அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த ஜபக்குழு நாளடைவிலே ஒரு ஆலயமாக மாறியது. அதுதான் ஜபாலயம், சினகாக். ஆக ஆண்டவருடைய நாட்களிலே, அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஆலயம் திரும்பவும் கட்டப்பட்டது, இந்த ஆலயமும் இருந்தது, இந்த ஜப ஆலயம் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தர்க்கமும் பண்ணவில்லை, கலகமும் பண்ணவதில்லை. இவர்களை நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ததாக கண்டதும் இல்லை. யாரும் இதை குறித்து ரூபிக்கவும் முடியாது, நிரூபிக்கவும் முடியாது என்று சொல்லி பவுல் சவால் அளித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்தேன், உயிர்த்தெழுதலை விசுவாசித்தேன். தொடர்ந்து வாசிப்போமா?
13ஆம் வசனம் முதல், இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள். அதாவது நிரூபிக்க முடியாது இவங்களால. 14, உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்தின்படியையும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களிலும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருந்தேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் சுவிசேஷத்தின் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட், ஒரு வல்லமையான கருத்து. அதை அந்த இடத்திலே பவுல் சொல்லுவதாக பார்க்கிறோம். என்னதான் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இடையிடையே சுவிசேஷத்தின் செய்தியையும் அவன் சொல்வதாக பார்க்கிறோம். கேட்கிற யூதர்களுக்கு, வக்கீலுக்கு, அதிபதிக்கு எல்லாருக்கும் சேர்ந்து சுவிசேஷத்தை இடையிடையே சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் சரி சமயம் வாய்க்காவிட்டாலும் சரி திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்கிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பவுல் பயன்படுத்திக் கொள்வதாக நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனம், இதனால் நான் தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று அறிவித்ததாக அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தேவாலயத்திற்காக நான் சுத்திகரிப்பதற்காக நான் சென்றேன், அங்கே நான் தொழுவதற்காக நான் சென்றேன். 17ஆம் வசனம் முதல், அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். தர்ம பணம் என்னிடத்தில் இருக்கிறது, காணிக்கை பணங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. அதை கருத்தாக கவனித்தது யார்? பேலிக்ஸ். என்ன விஷயம் கொஞ்சம் கழிச்சு பார்ப்போமே. தர்ம பணம், காணிக்கை எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. 18, அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்தில் சுத்திகரித்து கொண்டவனாய் இருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவருடைய விரோத காரியங்களை அவன் பட்டியலிடுவதாக அவனை குறித்து இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை உரத்த சத்தமாய் அவன் அந்த இடத்திலே கூறுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் எபாலயத்திலோ தேவாலயத்திலோ பிரசங்கம் பண்ணவில்லை. நான் நசரேய விரதத்தை அனுசரிப்பதற்காக நான் அங்கே வந்தேன். யாருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அங்கே நான் ஆத்துமாதாயம் பண்ணவில்லை. பலவீனருக்காக, எளியவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக காணிக்கைகளை சேகரித்து அவர்களுக்கு நான் உதவி செய்ய வந்தேன் என்றெல்லாம் அவன் சொன்னான். அது மட்டுமல்ல, ஆலயத்தை எந்த விதத்திலும் நான் தீட்டுப்படுத்தவில்லை என்று பவுல் உறுதியாக சொல்வதாக இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தவில்லை. உங்களுக்கு ஒரு ஆலயம் உண்டே, எந்த சபையை சேர்ந்தவர்கள் நீங்கள்? உங்கள் ஆலயத்தை நீங்கள் தீட்டுப்படுத்துகிறீர்களா, இல்லை பரிசுத்த ஆலயமாக அதை பாவிக்கிறீர்களா? ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவர்கள் உண்டு. பல விதங்களிலே, பல வகைகளிலே. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. இந்த கற்பனைகளுக்கெல்லாம் எதிராக ஆலயத்திற்கு போகாமலே இருக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆண்டவரே ஆலயத்திற்கு போனாரே, அப்போஸ்தலர்களே ஆலயத்திற்கு போனார்களே, ஆலயத்திலும் பெரியவர் ஆண்டவர், அவரே போனாரே. ஆலயத்திற்கு போக வேண்டியது நம்முடைய கடமை. இல்லை என்றால் ஆலயத்தை நாமும் தீட்டுப்படுகிறோம், நாமும் தீட்டுப்படுத்துகிறோம். ஆலயத்திலே ஆண்டவரை மட்டும் வணங்க வேண்டும். அங்குள்ள ஆல்டரை வணங்கக்கூடாது, அங்குள்ள பலிபீடத்தை வணங்கக்கூடாது. வரிசையாக போகிறார்கள், ஒரு ப்ரொஃபஷன் போல. அங்கே முன்னாலே போய் பலிபீடத்திற்கு முன்பாக, ஆல்டருக்கு முன்பாக குனிந்து வணங்குகிறார்களே. விக்கிரகாராதனை, விக்கிரகாராதனை. ஆண்டவர் இங்கே ஆல்டருக்குள்ளே மட்டுமா இருக்கிறார்? கொயர் குரூப்பில் இல்லையோ, பெண்கள் மத்தியிலே இல்லையோ, ஆண்கள் மத்தியிலே இல்லையோ, மண்டபத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே அங்கே இல்லையோ, பிரகாரத்திலே பல ஜனங்கள் கூடியிருக்கிறார்களே அங்கே இல்லையோ, அங்கேதான் ஆண்டவர் இருக்கிறார், பலிபீடத்துக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பணிந்து கொள்வது, அந்த பலிபீடத்தை, அந்த ஆல்டரை நாம் விக்கிரகமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாகும். ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை மகிமையும் எந்த ஒரு இடத்திற்கும் கொடுக்காமல் இருப்பீர்களாக. சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்களே, எதுக்காக? குற்றங்களோ தப்புகளோ பாவங்களோ ஏதாவது நடந்தால் கண்டுபிடிப்பதற்காக. அங்கே களவு செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். எங்கே? ஆலயத்தில். சில சமயங்களில் அங்குள்ள பொருட்களை காணவில்லை, புத்தகங்களை காணவில்லை, அந்த மைக்கை காணவில்லை, சில ஒயர்களை காணவில்லை, சில பல்புகளை காணவில்லை. களவுகளை கண்டுபிடிக்க
ஆலயத்தில் களவுகள். ஆலயத்தில் உள்ள களவுகளை கண்டுபிடிக்க அங்கே சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த கேமரா எங்க அதிகமாக போக்கஸ் பண்ணப்படுகிறது? ஆராதனை முடிந்த பிறகு காணிக்கை எண்ணுகிறார்களே, சுற்றி இருந்து மத்தியிலே பணங்களை எல்லாம் கொட்டி அவர்கள் காணிக்கைகள் எண்ணும் பொழுது பெரிய நோட்டு ஒன்று வந்துவிட்டால் உடனடியாக அவர்கள் முழங்காலுக்கு கீழே அல்லது வேட்டைக்கு கீழே அவர்கள் போடுகிறார்களே, கடைசியில் எடுத்து செல்கிறார்களே. களவு கர்த்தரும் பார்க்கிறார், சிசிடிவி கேமராவும் பார்க்கிறது. ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறோமே, நாம் என்ன யூதர்களை விட லேசுப்பட்டவர்களா? இல்லையே. அங்கே ஒழுக்க குறைவுகள் காணப்படுகின்றனவே. யாரை தொடக்கூடாதோ அவர்களை தொடுகிறோம், யார் மேல் கை போடக்கூடாதோ அவர்கள் மேல் கை போடுகிறோம். கேமரா கவனிக்கிறதே. கர்த்தர் வீடியோ பண்ணுகிறாரே, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிறாரே. ஆலயத்தில் சுத்தமாக நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேண்டுமென்றே கடைசி சேர் அல்லது கடைசி பெஞ்சு அதிலே தான் இருக்கிறோம். ரொம்ப பிந்தி வந்தால் கடைசியில் இடம் கிடைத்தால் அங்கே இருப்பது ஓகே. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஆலயத்துக்கு வரும்போது கடைசி பெஞ்சில் இருக்கிறவர்கள் ஜாக்கிரதை. ஏனென்றால் அடிக்கடி அவர்கள் வெளியே போகிறார்கள், பாத்ரூமுக்காக அல்ல. அடிக்கடி அவருக்கு போன் கால் வருகிறது, அதை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடுகிறார்களே. ஓட்டுவது யார்? பிசாசு. பிசாசு துரத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் நீங்கள். ஆனால் போனை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தால் பிசாசு உங்களை துரத்துகிறது என்ற அர்த்தம். நீங்கள் துரத்த வேண்டும், உங்களை பிசாசு துரத்துகிறது. ஆலயத்திற்கு வரும் பொழுது டெலிபோன் இல்லாமல் வருவது நல்லது, தொலைபேசி இல்லாமல் வருவது நல்லது. சைலண்ட் மோடில் வைத்தாலும் பிசாசு உங்களை துரத்தும். கர்த்தருடைய செய்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசின் செய்தியை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அப்படியே வரும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டு ஓடாதிருங்கள். அது வித்தியாசமான செய்தியாக இருக்கும், உங்களுடைய விசுவாசத்தை குழப்பக்கூடிய செய்தியாக இருக்கும். கர்த்தர் உங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை தடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். போன் ஒரு விக்கிரக வணக்கம். ஆலயத்திற்குள்ளே அது வேண்டாம் என்று நீங்கள் அறிய கடவீர்கள், நிச்சயமாக அறிய கடவீர்கள். ஆலயத்திற்குள்ளே ஆராதனை போட்ட உடனே மைக்கை பிடித்துக் கொண்டு ஏலம் போடுவார்கள். ஆசீர்வாத தட்டு என்று சொல்லக்கூடிய சாபத்தட்டை ஏலம் போடுவார்கள். எத்தனை விக்கிரக வணக்கங்கள் நமக்கு! நான் சொல்லுகிறோம், அவங்க சபையில விக்கிரக வணக்கம், ஆஹா, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு விக்கிரக வணக்கம், நமக்கு 1000. எத்தனை விக்கிரக வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் பட்டியல் நீளும், சொல்ல சொல்ல நீளமாக இருக்கும். வேண்டாம், ஆலயத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். என் ஆலயத்தை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதாக ஏசாயாவிலே நாம் பார்க்கிறோம். திரும்ப திரும்ப நான் வாசிக்கிறோம். நடனங்கள் காணப்படுகிறதே. ஆமையா, தாவீது நடனம் ஆடினான், அதனால நாங்கள் நடனம் ஆடுகிறோம். அப்படியா? தாவீது எந்த சபையிலே நடனம் ஆடினான்? எந்த ஆலயத்தில் நடனம் ஆடினான்? எந்த ஆராதனைகளை நடனம் ஆடினான்? தெருவில் நடனம் ஆடினான். தாவீது ஆலயத்தில் நடனம் ஆடவில்லை, ஜபாலயத்தில் நடனம் ஆடவில்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் நடனம் ஆடவில்லை, ஆலயத்திலோ ஆராதனையிலோ டான்ஸ் ஆடவில்லையே, தெருவிலே ஆடினான். போங்களேன், தெருவில் நின்று ஆடுங்கள், ஆனால் போலீஸ் பெர்மிஷன் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பறவைகளை காப்பாற்றுவதற்கு போதகர் வர வேண்டியது இருக்கும். ஆலயத்தில் பரிசுத்தமாக நடந்து கொள்ள வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை பார்த்து விடுவோமா? ஏசாயா 56க்கு வாருங்கள். ஏசாயா 56 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வீடு, தேவ ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? ஏசாயா 56:7. சீக்கிரம் எடுக்க முடியவில்லையோ? எடுத்துருங்க. உங்களுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, அது பரிசுத்த பர்வதத்திலே இடம்பெறக்கூடிய ஆலயம், பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. காரணம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்தார். பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே, அது ஜெப வீடு, உங்களுடைய ஆலயம் ஜெப வீடு. என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகள் என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் என்று 800 தடவை பாடியிருப்போமா? நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. குறிப்பாக ஆலயத்திலே ஆராதனையிலே நம்மை பலிகளாக ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய பழக்கமாக இருக்க வேண்டும். என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று வாசிக்கிறோம்.
சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, வெளியே இருக்கிறார்களே புற மதத்தவர்கள், அவர்களும் உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். ஆத்தும ஆதாயத்தின் மூலமாக, சுவிசேஷ பணியின் மூலமாக அவர்களும் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக ஆலயம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை எல்லாம் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சும்மா விடுவாரா? ஆலயத்தை அசுசிப்படுத்தினால் சும்மா விடுவாரா? ஆலயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. நான் கூட ஆலயத்தை தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இந்த செய்தியிலே குற்றச்சாட்டுகளை பார்த்தோம். இரண்டாவதாக குறைவற்ற பதில்களை கண்டோம். மூன்றாவதாக குறுகிய கால காவல். குறுகிய கால காவல் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. எப்படி? 22, 23 பாருங்கள். 22ஆம் வசனம், 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 24. இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸுக்கு யூத மத காரியங்கள் எல்லாமே நன்றாக தெரிந்திருக்கிறது. இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்ட பொழுது, சேனாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும், கண்டிப்பில்லாமல் நடத்தவும், அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதற்கு வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காலம் கடத்துகிறானே, எதற்காக? ஒருவேளை கர்த்தருடைய சித்தமாக இருக்குமோ? காவலில் வைத்துவிட்டு அவன் சென்றதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக சிறைச்சாலையிலே அடைக்கப்படவில்லை பவுல், மாளிகையிலே அவனுக்கு ஒரு தனி அறை கொடுத்து அங்கே பாதுகாப்பாக அவன் வைக்கப்பட்டிருந்தான். அந்த பாதுகாப்பு தற்காலிகமான பாதுகாப்பு என்று சொல்லியும் வாசிக்கிறோம். சேனாதிபதியாகிய லீசியா வருவரை அங்கு பத்திரமாக பவுல் பாதுகாக்கப்பட்டிருப்பான். காத்திருந்தார்கள். யாரெல்லாம்? பேலிஸ் காத்திருந்தான், தேசாதிபதி காத்திருந்தான், லீசியா வருவரை காத்திருந்தான். அது மட்டுமல்ல, யூதர்கள் காத்திருந்தார்கள், பவுலும் காத்திருந்தான். ஆனால் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பவுல் அந்த காவலிலே கண்டிப்பின்றி நடத்தப்பட்டான். கண்டுகொள்ள வருகிறவர்கள் அவனை பார்க்கத்தக்கதான அனுமதி பெற்றான். அது மட்டுமல்ல, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பராமரிப்புகள் எல்லாம் ஒழுங்காக நடந்தேற அவன் கட்டளையிட்டான். தடையின்றி எல்லாரும் பார்க்கவும் பழகவும் வசதிகளை செய்து கொடுத்தான். அது மட்டுமல்ல, பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாவற்றையும் கட்டளையிட்டான். கொஞ்ச நாட்கள் இந்த காவல் இருந்தது, குறுகிய கால காவல். கொஞ்ச நாட்கள் இந்த பிரச்சனை இருந்தது, இந்த போராட்டம் இருந்தது. அதற்கு பிறகு போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. பூமியிலே நீங்கள் போராடுவதற்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி யோபு சொல்வதாக யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அறிவிக்கிறானே, அதுபோல பவுலுக்கும் உங்களுக்கும் எனக்கும் நல்ல போராட்டங்கள் இந்த உலகத்திலே உண்டு. பிரச்சனைகளற்ற ஒரு வாழ்க்கையை வேதம் நமக்கு பிராமிஸ் பண்ணவில்லை. பிரச்சனையற்ற ஒரு வாழ்க்கை குறித்து வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனைகள் மிகுந்தது, அதே வேளையிலே அது பிரசன்னமும் கொடுப்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, அது பிரசன்னத்தின் வாழ்க்கை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என்ன காரணம்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரணம் உண்டு, இருள் உண்டு, பொல்லாப்பு உண்டு, பள்ளத்தாக்கு உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அதே வேளையிலே பிரசன்னமும் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே பவுல் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டியது அவனுடைய கடமையா இருந்தது, நம்முடைய கடமையாகவும் இருக்கிறது. எப்படி காத்திருக்க வேண்டும்? பல நிலைமைகளிலே பார்க்கலாம். சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹோட்டலுக்கு போகிறோம் அல்லது காஃபி ஷாப்புக்கு போகிறோம், காப்பி குடிக்க போகிறோம், ஏதாவது சாப்பிடவும் போகிறோம். போய் நாம் ஒரு இருக்கையிலே இருந்து கொள்கிறோம். ஒரு சேர்ல இருந்து கொண்டு பார்த்தால் நம் இருந்த உடனே பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நிற்பார். அவருடைய பெயர் என்ன தெரியாது, அவருடைய வேலை என்ன? வெயிட்டர், காத்திருக்கக்கூடியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். போன உடனே, அமர்ந்த உடனே ஆயத்தமாக இருக்கிறவர் வெயிட்டர்.
காத்திருக்கிறவர். இரண்டாவதாக நமக்கு என்ன வேணும் அதை நம்ம சொல்லணும். அவராடிக்கு கொண்டிருக்க கூடாது. அங்கே போர்டில் போட்டிருக்காங்களே என்னென்ன பண்டங்கள் என்னென்ன உணவுகள் இருக்கின்றன அதையெல்லாம் வரிசையாக அவர் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நமக்கு வேண்டியதை நாம் கேட்க வேண்டும். தம்பி 3 இட்லி கொண்டு வாங்க, ஒரு வடை கொண்டு வாங்க, அதற்கு பிறகு ஒரு காஃபி கொண்டு வாங்க. நம்முடைய ஆர்டர், நம்முடைய ஆணைகள், அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே வளவளன்னு பேசக்கூடாது. நாமும் அதை போல ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். வெயிட்டர் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆர்டர், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆணைகள், அவற்றை நாம் கருத்தாக கவனித்து சிறமேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என்ன ஆர்டர் நாம் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் தெளிவாக அந்த குறித்து கொண்டு அப்படியே கொண்டு வந்து அர்ப்பணிக்க வேண்டும். நமக்கு கொடுக்க வேண்டும். காத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள், நான், யாராக இருந்தாலும் இந்த 3 காரியங்களும் அவர்களுக்கு முக்கியமானவை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய ஆணைகளை, அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். பின்னர் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் ஆயத்தான், ஆணை, அர்ப்பணம், இந்த 3ம் நம்மிடத்தில் சரியாக இருக்கும் பொழுது நாம் உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காத்திருத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நன்மைகளை அவருடைய சித்தப்படி அவருக்கு சித்தமான நாட்களிலே சுதந்தரித்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பவுலின் போராட்டங்களை குறித்து நாங்கள் தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது அன்புள்ள ஆண்டவரே, அவனோடு ஆண்டவர் கூட இருந்து உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய ஞானத்தினாலும் அவனை தாங்கி வழிநடத்தினீர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் குறைவற்ற பதில்களை கர்த்தருடைய கிருபையினாலே சொல்லி குறுகிய காவலில் அவன் வைக்கப்பட்டு போனானே. எங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வாழும் பொழுது கர்த்தாவே, உமக்கு முன்பாக எப்பொழுதும் ஆயத்தத்தோடு வாழவும், உம்முடைய ஆணைகளுக்கு கீழ்ப்படியவும், எங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக உமக்கு அர்ப்பணித்து ஜீவிக்கவும் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.